வரவிருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சார் அவர்கள் தான். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. குரு பகவான் கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? இந்த குரு பெயர்ச்சி வருகிறது. அதை முன்னிட்டு குரு பகவான் 3 ஜாக்பாட்டுகளை அனைவருக்கும் அள்ளித்தரப் போகிறார். யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யார் யாருக்கெல்லாம் ஃபாரின் போக போறீங்க, யார் யாரெல்லாம் வீடு கட்ட போறீங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, மேசராசிக்காரர்களுக்கு குரு கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்திலே குரு. அது என்ன 4ஆம் இடம்? 4ஆம் இடம் என்பது என்னன்னா நற்கல்வி, நற்பெயர், நற்கீர்த்தி, மதிப்பு, மரியாதை, ப்ரமோஷன். இதெல்லாம் ப்ரமோஷனா நமக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லையே, இந்த கம்பெனியில் இருக்கிற வரைக்கும் எனக்கு கொடுக்க மாட்டானே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த ப்ரமோஷன் மட்டுமே அடுத்த தகுதி என்பது அல்ல. சில பேர் இப்போது கல்யாணம் ஆகியிருக்காங்க, அவர்களுக்கு இப்போ தான் கல்யாணம், அப்போ அப்பாங்கிற ஸ்தானம் ஒரு அடுத்த படிநிலை. நான் எம்எஸ்எம்இ சின்ன லோன் போட்டுட்டு இருந்த ஒரு டீமாக இருந்தேன், இப்போ நான் அதுக்கு அடுத்த லோன் போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான நெக்ஸ்ட் லெவல் ப்ரொமோஷன்ஸ். ஸோ அது என்ன அப்படின்னா உங்களுடைய தகுதியிலிருந்து அடுத்த தகுதி அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 4ஆம் இடம் என்பது காரு, வீடு, மாடு, மனை, கார். அப்போ நீங்கள் எதில் போக போகிறீங்க? காரில். மேசராசிக்காரங்க என்ன வாங்க போகிறீங்க? கார் வாங்க போகிறீங்க. ரொம்ப நாள் கனவு சார், நான் ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். கவலையப்படாதீங்க, இந்த வருடம் உங்களுக்கு கார் கிடைத்து விடும். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். என் கம்பெனியில் சார் காலையில் 6 மணிக்கு வந்தவன் சார், நைட்டு பாருங்கள் 11 மணி ஆகுது, இன்னும் வீட்டு விட மாட்டேங்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி சில கம்பெனியில் பெண்ட் எடுக்கிறதே ஒரு வேலையாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் போய் உட்காந்தாப்புல வேலை பார்க்குற மாதிரி. எனக்கு கீழே ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்க வேலையை மானிட்டர் பண்ணுறது என் வேலை அப்படிங்கிற மாதிரி. ஒரு மனுஷன் எவ்வளோ தான்ப்பா வேலை பார்க்குறது, மனசு வெறுப்பாக இருக்குது. இந்த சூர்யா ஒரு ரீல்ஸில் சொல்லியிருப்பார், அந்த மாதிரி ரொம்ப வெறுத்து போய் சலிச்சு போனவங்களுக்கெல்லாம் இனிமேல் ஒரு இன்சார்ஜுங்கிற பதவி கிடைக்கும். ரைட், இதெல்லாம் ரைட்டு. இப்போது 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான், இது ஒரு ஜாக்பாட். மொத்தத்தில் நிம்மதியாக இருக்க போகிறோம். அடுத்ததாக 2வது ஜாக்பாட் 8 பார்க்குறாரு. 8ங்கிறது பெருஞ்சொத்து. பெருஞ்சொத்துனா என்னென்னா 600 ஸ்கொயர் ஃபீட்டு 700 ஸ்கொயர் ஃபீட்டை தாண்டி வீடு வாங்க முடியல, பெருஞ்சொத்தாமே. பெருஞ்சொத்துனா என்னென்னா உங்கள் ஊர் சைடு ஏதாவது நீங்கள் ஒரு ஏக்கரா வாங்கலான்னு போகிறீங்க, போன இடத்துல மூடு மாறிடுச்சு, 1.5 ஏக்கரா வாங்கிடலாம், 2ஆ வாங்கிடலாம். அது மாதிரி திடீர்னு ஒரு எண்ணம், பெரிய சொத்து, என் தகுதிக்கு மீறினது, ஆனால் என்னால் முடியும்னு நான் நம்புகிறேன். நான் 75 லட்ச ரூபா வீடுக்கு போனேன், 1 கோடி வீடு வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் மாறிவிடுகிறது. 8 என்பது ஆயுள் பாவம். மேசராசிக்காரங்க ரொம்ப நாள் கஷ்டப்படுறாங்க, டாக்டரே கைவிட்டான் சார், என்ன சொல்கிறதுன்னு தெரில அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் குரு பார்வைப்படும் பொழுது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பிருந்தா. வாழ்க்கையில் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? ராகு நினைச்சா என்ன பண்ணுவார்? அந்த மாதிரி குரு நினைத்தால் ஒரு உலகத்தை உருவாக்குவார். உலகத்தில் குருவுக்கு மட்டும் தான் சக்தி உண்டு. அதனால தான் தெய்வத்துக்கு முன்னாடி சொன்னது, குரு நினைச்சா நடந்துடும். குருவை விட பெரிய கடவுள் எதுவும் இல்லை. அதனால் அவர் 8 பார்த்ததுக்கப்புறம் ஆயுசு விருத்தி ஆகிடும். பெண்களாக இருந்தால் மாங்கல்ய பலம் வந்துடும். அடுத்ததாக 10 பார்க்குறாரு. 10 என்பது என்னென்னா உங்களுடைய தொழில் ஸ்தானம். தொழில் என்ன அப்படின்னா இந்த மேசராசிக்காரர்கள் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க. வாரிசு பட விஜய் நீங்கள் தான். அப்போது நீங்கள் தான் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. சும்மா பண்ணீங்க, பார்த்தீங்கன்னா பெரிய ஆளாயிட்டீங்க. அந்த மாதிரிலாம் பதவியும் பிஸ்னஸும் உங்களை தேடி வரும். அதுக்கு ஒரு இன்வெஸ்டரும் கூடவே வருவார். இதெல்லாம் நடக்கும். அடுத்து 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு பார்க்கிறார். இதுதான் பெரிய விஷயம். என்றுமே இந்த சனி 7.5 சனியாக இருக்கார். அந்த 7.5 சனியை குரு பார்க்கும் பொழுது வரி விலக்கு மாதிரி சனி விலக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ சனி தன்னுடைய அந்த இதை கைவிட்டுறாரு. இதெல்லாம் நடக்கும். ஆக இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி தருகின்ற 3 ஜாக்பாட், 1 சுகஸ்தானம், கார் வாங்குறாங்க, பெருஞ்சொத்து வாங்குறாங்க, 7.5 சனி இவங்களை விட்டு போகிறது, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க. பிரமாதமாக இருக்கு. வேற என்ன யோகங்கள்லாம் இவர்களுக்கு காத்திருக்கு? மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே யோகங்கள்னு பார்க்கும்போது இந்த 10ஆம் இடத்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் நான் சொன்னேன், இவர் 9ஆம் இடத்துக்கு போவார், மகரத்துக்கு. அப்போ குரு பார்ப்பார். அப்போ குரு சண்டால யோகம்னு உருவாகும் இந்த வருஷம் டிசம்பரில். அந்த குரு சண்டால யோகம்னா என்னென்னா திடீர் பேரதிர்ஷ்டம் வர்றது, திடீர்னு ஒரு பெரிய இன்வெஸ்டர் கிடைக்கிறது போன்ற அற்புதங்கள்லாம் நடக்கும். ரொம்ப நல்லா இருப்பார். இவர்களுக்கு இந்த குரு கொடுக்கக்கூடிய யோகங்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண்? 100க்கு 90 மார்க் தாராளமாக தரலாம். பிரமாதம். சுவாமிஜி, 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வாரி கொடுக்க போகுதுன்னு சொல்றாங்களே, இது பத்தி சொல்லுங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறைதான் இந்த குரு வருகிறார் என்பது உலக அறிந்த விஷயம். காரணம் என்னவென்றால் குருவுடைய ஜென்ரலா 1 இயருக்கு ஒரு தடவை போற ஆள் அவர். அதனால 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவர் வருவார் 9ஆம் இடத்துக்கு. பெரிய விசேஷம்லாம் ஒன்றும் கிடையாது.
ஆனால் இதில் என்ன விசேஷம்னா, கடகத்தில் அவர் உச்சம் பெறுவாருங்கிறது ஜோதிட நியதி. இதில் இவர் உச்சம் பெறும் போது 2-3 யோகம் இருக்குன்னே நடக்குது. அது என்ன நடக்குது என்றால், இந்த குரு இங்கே இருக்கும்போது சனி மீனத்தில் இருப்பாருங்கிறதுக்கான தியரி 25 வருஷம் கழிச்சு தான் வரும். ஏன்னா சனிக்கு 2.5 வருஷம் அலைவு நேரம். அப்போது மீனத்தில் சனி இருக்கும் பொழுது அதை குரு பார்க்கும்போது இந்த வருடம் சனிப்பெயர்ச்சி நாட் ஒன்லி 7.5 சனி விழுந்தா, அதாவது கும்பத்துக்கோ மீனத்துக்கோ மேஷத்துக்கோ 7.5 சனி போயிட்டு இருக்குல்ல, விடுதலை. அதுக்கப்புறம் வாங்க அப்படி வாங்க, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி, உனக்கும் விடுதலை. ஆல் விடுதலை. காரணம் என்னவென்றால், சனி இந்த 1 வருஷத்துக்கு குரு பார்த்து கொண்டிருக்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது என்பது வேத சாஸ்திரம். இதுதான் பேசிக்ஸ். அப்போ இந்த அமைப்பு கிடைத்தது ஒரு பெரிய வாரம். அவ்வகையிலே குரு பகவான் காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகப்பட்ட விருச்சிகத்தை பார்க்கிறார். இது பெருஞ்சொத்து தருகின்ற இடம். பொதுவாகவே காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது தடைகள், 8ஆம் இடம் என்பது வழக்கு, 8ஆம் இடம் என்பது கேஸு பிரச்சனை, இதெல்லாம். அதை குரு பார்க்கும் பொழுது யார் யாரெல்லாம் தேவையில்லாத ஹிம்சையில் மாட்டியிருக்காங்க, நான் ஒரு தப்பும் பண்ணல சார், என் மேலே கேஸ் போட்டாங்க சார் போன்ற பிரச்சனை இருக்கவங்களுக்குலாம் அதெல்லாம் சரியாயிடும். அடுத்து குரு பகவான் காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாகப்பட்ட மகரத்தை பார்ப்பதால் எல்லாருமே ஒரு தொழிலில் நல்லா வரணும், தொழிலில் டெவலப் ஆகணும் என்பதை ஒரு தீர்மானமாக எடுத்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறது, பிஸ்னஸில் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறது போன்றவைகள்லாம் நடக்கும். அடுத்ததாக காலபுருஷனுக்கு 12ஆம் இடமாகப்பட்ட மீனத்தை குரு பார்க்கும் பொழுது இந்த வருடமே ஒரு ஃபேமிலி வருடம். என்ன ஃபேமிலி வருடம்? இது வரைக்கும் நான் எங்கெங்கேயோ பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்கேன். நான் போகாத ஊர் கிடையாது, ஆனால் போகாத கண்ட்ரி கிடையாது. என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போனதுன்னா விரல் விட்டு எண்ணிடலாம், அவ்வளோதான். எங்கே போனாலும் தனியாக தான் போவேன். இந்த ஒரு வருடம் ஒய்ஃப் இல்லாமல் நீங்கள் போகிற ஒரு ஊர் கூட இருக்காது. எல்லா ஊருக்கும் உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போவீங்க. உங்களுடைய காதல் ஒரு 25 வருஷம் பேக் போகும். ஒரு காலத்தில் நாங்கள் லவ் பண்ணும் போது அப்படிங்கிறதெல்லாம், அது என்ன வயசாக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவி எப்பயுமே உங்கள் காதலி தான். அதனால் 12ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது இல்லற வாழ்க்கையில் சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி, குடும்பமாக இருக்கிறது. வாழ்க்கையில் நண்பர்களே, குடும்பமாக இருப்பது ஒரு பெரிய வரம். நான் பெரிய டானு, என் ஒய்ஃப் கூட உட்காந்து 5 நிமிஷம் பேச நேரம் இல்லை, சேர்ந்து சாப்பிட்றேனே, அப்புறம் என்ன வாழ்க்கை? அது வாழ்க்கையினுடைய அழகே குடும்பமாக இருக்கிறது தான். அது நிறைய பேருக்கு காலம் கடந்தப்புறம் உணர்றாங்க. இந்த வருடம் குரு பயிற்சியில் நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மற்றபடி ஆல் சுனாமி பாய்ஸ் ஆர் டெல்லிங் உலகம் அழி போகுது, பூமி பூயமாதா, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. இல்லை, நல்லா இருப்பீங்க. காரணம் என்னென்னா, குரு பகவான் உங்களுடைய முக்கியமான ஸ்தானங்கள் எல்லாம் பார்க்கும்போது தொழில் அபிவிருத்தி ஆகுது, லேண்டு வாங்க போகிறீங்க, நல்ல நல்ல விஷயங்கள். மங்கள குரு, யோக குரு, உச்சம் பெற்ற குரு, இவ்வளவு பேர் இருக்கு. அப்போது நல்லது மட்டும்தான் நடக்கும். கண்டிப்பாக இந்த குரு கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக மக்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மக்களும் பயனடைவாங்க அது மூலிமா. மக்கள் இப்போ உங்களை தொடர்பு கொள்வது அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்வது? அதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த 3 ஜாக்பாட் என்னங்கிற பேர் சொல்லிடுறேன். நியாயமாக அதை விடவே நிறையா ஜாக்பாட் இருக்குது. அதில் முக்கியமான 3 என்னென்னா, இது சந்திரனுடைய வீடு கடகம், அதில் குரு உச்சமாகிறார். இதை குருச்சந்திர யோகம் ஒரு ஜாக்பாட்னு சொல்லலாம். இது நிறைய பேர் கவனிக்காத ஒரு விஷயம். அந்த சந்திரனுடைய வீட்டில் இந்த செவ்வாய் நீச்சமாக போகிறார் இந்த புரட்டாசி மாதம்லாம். அப்போ இது நீச்ச பங்க ராஜயோகம், குரு உச்சம் செவ்வாய் நீச்சம். அப்படி வந்தீங்கன்னா குரு விருச்சிகத்தை பார்க்குறார், இது சந்திர மங்கள யோகம்னு சொல்கிறாங்க. அடுத்து குரு மகரத்தை பார்க்க போகிறார். எப்போ மகரத்தை பார்க்குறார்? டிசம்பர் 6 ராகு வந்துடுவார் மகரத்துக்கு. அப்போது குரு சண்டால யோகம்னு சொல்லலாம். இதை விடவே குரு சனியை பார்க்கறது இதுதான் வரலாற்றில் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இப்போ இது இத்தனை யோகங்களும் வர்றது இல்லாமல் ஒரு அடிஷனலாக டிசம்பர் 6 ராகுவை பார்த்து குரு சண்டால யோகம் வர மாதிரி கேது சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போய் கோடீஸ்வர யோகம், குரு கேது சம்பந்தம் கோடீஸ்வர யோகம். அப்போது இந்த வருஷமே பணத்தை அள்ளித்தரும் வருடமாக இருக்க போகிறது. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ நீங்களாம் பணக்காரர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? கீழே போயிட்டு இருக்கிற 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா வேள்விகளை காணுங்கள். நாங்கள் எப்படி சார் வேள்விலாம் பார்க்குறது? டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் மீட் ஐடியெலாம் கொடுத்துருப்போம், அதில் பாருங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் பண்ணலாம். ஈவினிங் 5 to 6 மட்டும்தான் ஹோமம். அதை பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.